وذكر فإن الذكرى تنفع المؤمنين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي هيأ لعباده أسباب الهداية ويسر لهم دروب الخير والاستقامة. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله المبعوث رحمة للعالمين وهداية للخلق أجمعين، وعلى من سار على نهجه واقتفى أثره. أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்பினங்களை படைத்து அதிலும் சிறந்த கண்ணியமான படைப்பாக தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு படைப்பினமாக மனிதர்களை அல்லாஹு தஆலா படைத்துவிட்டு அல்லாஹு தஆலா அந்த மனிதர்களை அவர்களுடைய பாட்டில் விட்டுவிடவில்லை. மாறாக அவர்களுக்கு சில விதிமுறைகளையும் கட்டளைகளையும் அவர்கள் இன்னும் மறுமையுடைய வாழ்வுக்காக வேண்டி தயார்படுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்தில் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் காலத்துக்கு காலம் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி போதனைகளை வழங்கி கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வாறான கண்ணியப்படுத்திய அல்லாஹ் எங்களோடு எவ்வளவு இரக்கம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அவனுடைய கட்டளைகளை மறந்து வாழக்கூடிய அடியார்களை அவன் பக்கம் இழுத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா காலத்துக்கு காலம், வருடத்துக்கு வருடம், மாதத்துக்கு மாதம் சில பெருமதியான நன்மைகளை அள்ளி வழங்கக்கூடிய, வாரி வழங்கக்கூடிய சிறப்பான காலப்பகுதிகளையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் தான் நாம் இப்பொழுது அடைந்திருக்கக்கூடிய கண்ணியமான ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அதாக்கும் ரமலான், அதாக்கும் ஷஹ்ருன் முபாரக், உங்களுக்கு பரக்கத் பொருந்திய அல்லாஹுடைய அருள் நிறைந்த ஒரு மாதம் வந்திருக்கின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுக்கு நன்மாராயம் கூறுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலான் எதற்காக வேண்டி, நாம் இந்த ரமலானை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், ஏன் எங்களை அல்லாஹு தஆலா இந்த ரமலானை அடைய செய்திருக்கின்றான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்வது நம் ஒவ்வொருவர் மீதுமான கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த நோன்பை எங்களுக்கு கடமையாக்கியிருக்கின்றதுடைய மிக முக்கியமான ஆக பிரதானமான நோக்கம், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களாக, அல்லாஹுடன் தொடர்பை சீர் செய்தவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த ரமலானை நாம் அடைந்திருப்பதனுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலான் என்பது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்திருத்திக் கொள்வதற்காகவும், எங்களுடைய ரப்பினுடைய தொடர்பை நாம் இன்னும் பலமாக்கிக் கொள்வதற்காகவும், எங்களுடைய தக்சீராத்துகளை, அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதில், விலக்கல்களை விலகி தவிர்ந்து வாழ்வதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சீர் செய்வதற்குத்தான் அல்லாஹு தஆலா இவ்வாறான நன்மைகளை அள்ளி வழங்கக்கூடிய காலப்பகுதிகளை தந்திருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் எங்களுடைய வாழ்க்கையில் சில விடயங்களை நாங்கள் சீர்திருத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். யாரெல்லாம் இந்த ரமலானுடைய காலத்துக்கு முன்னால் எங்களில் யாரெல்லாம் தொழுகையை சரியான முறையில் சொல்லவில்லையோ, யாரெல்லாம் பொடுபோக்காக இருக்கின்றார்களோ, ஜமாத்தோடு அந்த தொழுகைகளை நிறைவேற்றவில்லையோ, அவர்களுடைய இபாதத்தை, அல்லாஹுடைய தொழுகையை நிலைநாட்டுவதற்கு சிறந்த ஒரு காலப்பகுதியாக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக இந்த ரமலான் அமைந்திருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒரு மூமின் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, இஸ்லாத்தை வாழ்நாள் நடைமுறையாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் தனது வாழ்நாளில் தொழுகையை, ஐங்கால தொழுகையை சரிவர நிறைவேற்றுவது அவனது கட்டாய கடமையாக இருக்கின்றது. ஏனென்றால் அவ்வலுமா யுஹாசபு அலைஹில் அபுது யௌமல் கியாமா,
ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, கியாமத்துடைய நாளையில் ஒரு மனிதன் முதலாக அவனுடைய இபாதத்துகளில் அவனுடைய அமல்களில் விசாரிக்கப்படுவது அந்த தொழுகையை பற்றித்தான். அந்த தொழுகை சரியாகிவிட்டால் அவனுடைய ஏனைய மற்ற அமல்களெல்லாம், அவனுடைய இபாதத்துகளெல்லாம், வணக்க வழிபாடுகளெல்லாம் சீராகிவிடும் என்பதாக ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுபோல் அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் என்பது எங்களில் யாரெல்லாம் சண்டைகள், குரோதங்கள் நண்பர்களுக்கிடையில் இருக்கலாம், குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் இருக்கலாம், யாரெல்லாம் சண்டை பிடித்து கொண்டு குரோதங்களை வளர்த்து கொண்டிருக்கின்றோமோ, இந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்தி நாம் அந்த சண்டை சச்சரவுகளிலிருந்து நீங்கி ஒற்றுமையாக, சகோதரர்களாக, நண்பர்களாக, அல்லாஹு தாலா விரும்பக்கூடிய அடியார்களாக வாழ்க்கையை மாற்றுவதற்குரிய சந்தர்ப்பமாக இந்த ரமலானுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தாலா திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், ஃபஅஃபு வஸ்ஃபஹு ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரி. அல்லாஹு தாலா சொல்கின்றான், நீங்கள் அவர்களை மன்னித்தும் மறந்தும் விடுங்கள். ஃபஅஃபு வஸ்ஃபஹு, அவர்களை கணக்கெடுக்காமல் விட்டுவிடுங்கள். ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹு தாலாவுடைய கட்டளை வரும் வரைக்கும். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹு தாலா அனைத்து வஸ்துக்கள் மீதும் அனைத்து விடயங்களில் மீதும் சக்தி உள்ளவனாக இருக்கின்றான் என்ற விடயத்தை அல்லாஹு தாலா திருமறையில் சொல்லி காட்டியிருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் பொய்களை பேசிக்கொண்டு தன்னுடைய வாழ்நாள் ஒரு கடமையாக அந்த விடயத்தை சரிவர நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்களோ, அப்படியானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் திருந்தி அல்லாஹ்வின் பக்கம் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருப்பவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாகும். இந்த ரமலானுடைய மாதம் என்பது எங்களுடைய நாவை கட்டுப்படுத்தி எங்களுடைய வார்த்தைகளை அளவோடு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ரமலான் எங்களுக்கு பயிற்சியாக அளிக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்பார்ந்த சகோதரர்களே, நல்ல வார்த்தைகளை பேசுவது, உண்மைகளை பேசுவது சுவர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு வழியாக இருக்கும். அதுபோல ஒரு மூமின் என்ற அடையாளம், ஒரு மூமினாக வாழ்கி ஒரு அடியான் மூமின் என்றதற்குரிய அடையாளமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சஃப்வான் இப்னு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் வரக்கூடிய ஒரு ரிவாயத்திலே, திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின், அவன் பலகீனமானவனாக, பலசாலியற்றவனாக, கோலையாக இருப்பானா என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஅம், அவன் கோலையாக இருக்கலாம். மீண்டும் நபி அவர்களிடம் கேட்கப்படுகிறது, அயகூனல் முஃமினு பகீலன், ஒரு கஞ்சத்தனம் உள்ளவனாக மூமின் இருப்பானா, ஒரு உண்மையான விசுவாசி இருப்பானா என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், கால நஅம், ஆம், அவன் கஞ்சத்தனம் உள்ளவனாகவும் இருக்கலாம். மூன்றாவது முறையாக கேட்கப்படுகிறது, அயகூனல் முஃமினு கذாபன், ஒரு மூமின், ஒரு இறை விசுவாசி பொய் சொல்லக்கூடியவனாக, வாழ்க்கையில் பொய்யனாக இருப்பானா என்ற விடயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லை, ஒரு காலமும் அந்த மனிதன், ஒரு உண்மையான விசுவாசி பொய்யனாக இருக்க மாட்டான். ஒருவன் பொய்யனாக, தனது வாழ்க்கையில் பொய்யனாக, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவனாகவோ இருக்க மாட்டான் என்ற விடயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதுபோல் அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் நாளாந்தம் தினமும் நாம் ஒவ்வொருவரும் பாவ சுமைகளை சுமந்து கொண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் எண்ணிலடங்காத குறைகளை, தனிப்பட்ட குறைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சுமந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சுமைகளை இறக்கி வைக்க, இந்த சுமைகளிலிருந்து, இந்த பாவங்களிலிருந்து நாங்கள் தூய்மையாகி அல்லாஹுக்கு விருப்பமான அடியானாக மாறுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலானுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்கின்றான், பாவ சுமைகளோடு வரக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கின்றான், எல்லை கடந்து
பாவ சுமைகளை சுமந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமையான அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹு தாலாவுடைய அந்த ரஹ்மத்தை, அல்லாஹு தாலாவுடைய இரக்கத்தை அதிலிருந்து நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹு தாலா எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றான் என்ற விடயத்தை அல்லாஹு தாலா தெளிவுபடுத்தி இருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய குறைகளை நீக்கி எங்களுடைய பாவ சுமைகளிலிருந்து நாங்கள் விடுபட்டு ஒரு சாலிஹான சீதேவியாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்குரிய ஒரு காலமாக, ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக அல்லாஹு தாலா இந்த ரமலானை தந்திருக்கின்றான். அதுபோல அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை, எங்களுடைய தாய் தந்தையர்களோட உண்டான உறவை, எங்களுடைய சகோதர சகோதரிகளுடனான உண்டான உறவை நாங்கள் சீர்படுத்திக் கொள்வதற்குரிய ஒரு காலமாகவும் ஒரு சிறந்த ஒரு பொற்காலமாகவும் அல்லாஹு தாலா இந்த ரமலானுடைய மாதத்தை தந்திருக்கின்றான். குடும்ப உறவுகளை பேணி நடப்பதென்பது ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம், அதனுடைய பரக்கத் ஏற்படுவதற்கும் அவனுடைய வாழ்நாள் நீளமாகுவதற்கும் அவனுடைய வயது கூடி நல்ல அமல்கள் செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கும் காரணமாக இருக்கும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதம் என்பது நாம் ஒவ்வொருவரும் நம்மை திருத்திக் கொண்டு நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அடியார்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த ரமலான் எங்களை வந்தடைந்திருக்கக்கூடிய ரமலானுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருப்பது என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் நமது உள்ளத்தில் சிந்தனை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, யாரெல்லாம் இந்த ரமலானுடைய நோன்பை நோற்று இந்த ரமலானில் நான் அல்லாஹுக்கு பொருத்தமான அடியானாக மாற வேண்டும், அல்லாஹ் விரும்புகிற கூட்டத்தில் நான் சேர வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்படுகின்றோமோ, ஒவ்வொருத்தரும் இந்த ரமலானை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை முற்றுமுழுதாக அல்லாஹுக்கு அடிபணிந்து அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்றி நடக்கக்கூடிய அடியார்களாக மாறுவதற்கு அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய ஓர் சந்தர்ப்பம்தான் இந்த புனித ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தாலா எந்த நோக்கத்துக்காக வேண்டி இந்த ரமலானை அடைய வைத்திருக்கின்றானோ அந்த நோக்கத்தை சரிவர நிறைவேற்றிய கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.